Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கெயில் ஏபிடிவிஎஸ் கோலி 3 பேர் நின்று பேசுனது நல்லா இருந்துச்சு. அதுக்காக வேணா பார்த்துருக்கலாம் ப்ரோ. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுறது தான் ப்ரோ நல்லா இல்லை. உங்களுக்கு ஆர்சிபி பண்ணுறதுனால இல்லை, ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுறதுனால? ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுறதுனால இல்லை ப்ரோ. முன்னாடியே ஜெயிச்சிருப்பாங்க ப்ரோ. 2016 டேவிட் வார்னர் அடிக்கும் போதே தெரியும் ப்ரோ. அடிச்சுட்டு இது பண்ணும் போதே தெரிஞ்சு ப்ரோ. என்ன காரணம் இந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு என்ன காரணமாக? பஞ்சாப் ஒழுங்கா ஆடல ப்ரோ. ஸ்ரேயஸ் ஐயர் போன மேட்ச் நல்லா ஆடினாரு, இந்த மேட்ச் ஒழுங்கா ஆடல ப்ரோ. அவ்வளோதான். கடைசி ஓவரில் பெரிய எமோஷனாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் எதுக்கும் பிரேக் ஆகாதது இதுக்கு பிரேக் ஆனது நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் செலிப்ரேட் பண்ணும்போது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிலாம் பார்த்தாங்க. ஆனால் அந்த மாதிரி பெருசாக எதுவுமே ஆர்சிபி செலிப்ரேட் பண்ணலை. அவங்க வெற்றியை வந்து தன் உள்ள வாங்கி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக எந்த ஒரு ஆட்டிடியூடுமே காட்டாத மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி 3 மணிக்கு பெங்களூரில் ட்ராஃபி இதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ப்ரோ. அப்போ நடக்கும் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேனாக நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி வின் பண்ணதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சா? ஓகே தான், நல்லா ஆடினாங்க, ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் நினச்சிங்களா இந்த தடவை ஆர்சிபி வின் பண்ணணுன்னு? இல்லை ப்ரோ. கஷ்டமாக இருந்துச்சு. டோனியோட மேட்ச்ன்றால டோனி இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் டோனியோட ஃபேனாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். ஆர்சிபி வின் பண்ணதா? இல்லை, கொஞ்சமாவது வந்திருக்கலாமே சிஎஸ்கேன்னு தோணுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு குவார்ட்டர் ஃபைனல் அளவுக்கு வந்திருந்தா கூட நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்போம்ல, அதுதான். என்ன காரணம் நினைக்கிறீங்க ஆர்சிபி வந்து ஜெயிச்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மேபி எனக்கு தெரிஞ்சு டோனி இல்லை, சரி விராட்டாவது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடிஞ்சா? ஓகே, சிஎஸ்கே ஃபேனாக நீங்கள் ஆர்சிபி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டார்ல, அதுவெல்லாம் ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்சிபி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவரை இமோஷ்னல் ஆனது அதெல்லாம் பார்க்கும்போது சரி அவர் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கவள தானே அப்படி இருந்துச்சு. அவர் ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் ஆக வேணாம்னு தோணுச்சு. இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? என் ஃப்ரெண்ட்ஸே ஆர்சிபி தான் ஆடுவாங்க. மறுபடியும் அந்த ஜெயில் மாதிரி ஒரு அவங்க பிரிண்ட் அடிச்சாங்கல்ல, ரொம்ப பண்ணுவாங்க. அதை கண்டிப்பா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. டே நாங்க 1 அடிச்சிட்டு வந்தா அப்படின்னு நாங்க சொல்லுவோம், 5 மூடுவாங்க, 5 மூடுவாங்க பண்ணுவாங்க. அதுதான் இருக்குங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல ஃபீல் தான். பட் 5 கப் எங்க கிட்ட இருக்கு, 1 கப் தானே எடுத்துட்டு போட்டேன், என்ன இருக்கு இதுல? இப்போ பல வருஷங்கள் போராடி வாங்கியிருக்காருல்ல கோலி. அந்த கண்ணீர்லேயே தெரிஞ்சுது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த டீமுக்காக. பரவாயில்ல, வெல் பிளேட், நல்ல ஒரு ட்ரை தான். நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்களா இல்லை என்ன ஃபீல் பண்ணீங்க? நாங்கள் பஞ்சாப் டீம் தான் ஜெயிக்கணும்னு பண்ணோம். ஏன்னா 1 அடிச்சிட்டாங்கன்னு விட்டுருவோம், இவனுங்க ஒன்றுமே அடிக்கல நாமும் போடுவோம். இப்போ 1 தானே அடிச்சிருக்காங்க, நீ இப்படி சொல்லி சமாளிப்போம். 5 இருக்கு எங்ககிட்ட, 1 தாண்டா வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து கண் கலங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சென்னை வந்து ஜடேஜா தோனி ஒரு கண் கலங்கின மொமெண்ட் இருந்துச்சுல்ல. ஸோ இப்போ வந்து கோலி கண் கலங்கின மொமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் கண் கலங்கிட்டேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சோஷியல் மீடியா வைஸ்லையும் பார்க்கும் போதும் சிஎஸ்கே ஃபேன் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆர்சிபி வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. சில பேர் சப்போர்ட் பண்ணாலும் சில பேர் சப்போர்ட் பண்ணாத டீமும் இருக்குது. பட் அதிகபட்சம் அதுதான் இருக்குது. ஆனால் நேற்று ஆர்சிபி மேட்ச் பார்த்தீங்களா? பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். ஆர்சிபி மேட்ச்சில் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் வந்து போராடினாங்க, கப் அடிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம் இது. கோலி ஆனால் இவ்வளோ நாளாக விளையாடிட்டு இன்றைக்கி வாங்கினது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. கோலி வாங்கினது நல்லது. ஏன்னா இதோட இந்த மேட்ச்லாம் அடுத்த மேட்ச்சில் ரிட்டையர்ட் ஆகிடுவோம். அப்படி 18 வருஷம் விளையாடிட்டு அப்படி அதனால் ஒன்றும் தப்பில்லை, நல்லது தான். அவர் ஆக்சுவலாக கண் கலங்கிட்டார் அத்தனை வருஷத்துக்கு அப்புறம். அவர் வாங்கலாம் அவ்வளோ நாளும், அதனால் கண்ணில் கலங்கிட்டார். பஞ்சாப் வந்து பேச்சு சரி கிடையாது, வீரா பேச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் என்ன பாம்பேட்டு ஜெயித்த உடனே பாம்பேக்கு என்ன அப்பாவுக்கு அப்பா இருக்கான்னு சொல்லலாம். அவன் கிருஷ்ண ஐயரா யார் ஒரு ஐயர் கேப்டன், அப்படிலாம் பேசக்கூடாது. இதை வந்து நம்ம யார் நம்ம பாம்பே லோகித் சர்மா ஒய்ஃப் வந்து அழகாக சொல்லிச்சு, என் குழந்தை தான் கப்பு வாங்க போகிறான்னுச்சு. அதான் பெருமை. இப்படி பேச்சில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து கௌரவத்தில் பேசவே கூடாது யாருமே. நமக்கு லோகித் சர்மா தான் நல்லா பிடிக்கும். சச்சினுக்கு அப்புறம் லோகித் சர்மா தான், அதுக்கப்புறம் கோலி ஒரு நல்ல பிளேயர், அதை யாருமே குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு கப்பு வாங்கினது எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான், தமிழ்நாடே சந்தோஷம்தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்காங்க ஆர்சிபி, உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்க? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பல நாள் கனவு நீ நிறைவேறிடுச்சு.
முன்னாடி எவ்வளவோ பேர் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க ஈசாலா கப் நம்மதே அப்படின்னு. அந்த மொமெண்ட்டுக்குலாம் இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சரி, நான் சென்னை ரசிகர் தான். இருந்தாலும் விராட் கோலி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொன்னேன், ரொம்ப ஈசால் கப் நமக்கு தான். நீங்கள் ஆர்சிபி ஃபேனுங்களா? இல்லை நான் வந்து சென்னை ஃபேனு. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும். அது விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் இந்த தடவை கப் அடிச்சதுக்கு ஆர்சிபி? ஏன்னா பல நாள் கனவு தானே, ஒரு நாள் கனவாக இருந்தால் பரவாயில்ல. பல நாள் 18 வருஷம், அதாவது ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மண்டல பூஜை புடிகிற மாதிரி ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. கோலி கண் கலங்கிட்டாரு. அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய இதுதான் லாஸ்ட் மேட்சான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் லாஸ்ட் மேட்சாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஜெயிக்கிறப்போ ஜடேஜா வந்து பண்ணுறப்போ ஒரு பெரிய எமோஷன் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ சிஎஸ்கே ஜெயிக்கிறப்போ அந்த மாதிரியான எமோஷன் இந்த ஆர்சிபி ஜெயிக்கிறப்போ கிரியேட் ஆச்சு. கண்டிப்பாக. ஏன்னா அதுவும் ரொம்ப இதாக இருந்துச்சு, ஜடேஜாவும் இதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆர்சிபி பல வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரோ கப் அடிச்சா எமோஷன் ப்ரோ. 18 வருஷம் இது தவம். நேற்றுலாம் கண்ணு கலங்கிடுச்சு விராட் கோலி அழுகிறத பார்த்து. நேற்று சீரியஸாகவே அவ்வளோ வலி, எத்தனை பேர் கலாய்ச்சாங்க, அவ்வளோ பெயின் இருக்குது. கப் அடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் தான். இப்போ கூட வரும்போதெல்லாம் மேட்ச் பார்த்துட்டு தான் வந்தேன். 5 வாட்டி பார்த்துட்டு ஹைலைட்ஸ்லாம் இது வரைக்கும். அவ்வளோ பெயின் ப்ரோ, உள்ளே இருக்கிற வலி. அந்த எவ்வளவோ பேர் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் அதை அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஈசாலா கப் நம்மதே அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து அவ்வளோ சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மொமெண்ட் அந்த கப் அடிச்ச போது? அப்போல்லாம் வலி தான் ப்ரோ. ஒவ்வொரு வாட்டி தோக்குறப்போ வலி இருக்க தான் செய்யும். ஆனால் விராட் கோலிக்காண்டி பொறுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அவ்வளோ பெயின் இருந்துச்சு. ஆனால் வெளியில் காட்டிக்கல. ஜெயிப்போம், நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நேற்று ஜெயிச்சிட்டோம். பஞ்சாப் விளாண்டுருந்தாங்க. ஸோ பஞ்சாப் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் தான் அவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பஞ்சாப் எங்கே மிஸ்டேக் பண்ணாங்க? பஞ்சாப் வந்து கொஞ்சம் அவனோட பேட்டிங் இது தான் ப்ரோ. கொஞ்சம் வந்து அது இல்லாமல் ஆர்சிபி பவுலர்ஸ் வுட்டு தான், ஏசல் வுட்டு தான் நேற்று எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவனால தான் எனக்கு மேட்ச் போனது. எனக்கு ஏசல் வுட்டு, புவனேஸ்வர் எல்லாருமே தான். குருநாள் பாண்டியா என் தலைவன் போட்ட பவுலிங் தான் நேற்று. ஆர்சிபி வின் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எனக்கு என்னன்னு தெரில ப்ரோ. ஆனால் எனக்கு விராட் கோலி தான். விராட் கோலியோட இது தான் பெயின் தான் எனக்கு. அவனோட மற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மேட்ச் நடக்கிறப்போ என்ன எய்ம் பண்ணியிருப்பாங்க? நிறையா பேர் ஜெயிக்கணும்னு நினச்சிருப்பாங்களா, இல்லை தோக்க நினச்சிருப்பாங்களா? ஜெயிக்கணும்னு தான் நினச்சாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸே நிறைய பேர் ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு நினச்சாங்க. ஸோ ஆர்சிபி பல வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது போதும் தலை, இந்த ஒரு கப்பு போதும். இதை வச்சு நாங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் மெயின்டைன் பண்ணிப்போம். நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணாங்கல்ல, அதுக்கெலாம் நீங்கள் என்ன திருப்பி ரிப்ளை பண்ணுறீங்க? வேற என்ன, விராட் கோலியோட ஃபேஸ் தான். அவரை விட்ட கண்ணீருக்கே முடிஞ்சிருச்சு தலை. இதுக்கப்புறம் ட்ரோல் பண்ண சான்சஸே இல்லை. நம்ம தான் மேலும் அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கள் கப்பு தான். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த 2025 ஆர்சிபி வந்து கப் அடிப்பாங்கன்னு? கண்டிப்பாக தலை. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு அந்த கேகேஆர் வின் பண்ணப்பே தெரிஞ்சிருச்சு இதுதான் ஃபைனல்னு. ஏன்னா அந்த லாஸ்ட்டில் பஞ்சாப் கூட வரப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் ஆனால் மிரட்டி விட்டாங்க பசங்க. இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? கடைசி பால் அந்த 6 அடிக்கும்போது ஒரு 18வது வருஷம், அத்தனை வருஷம் போராட்டத்துக்கப்புறம் அந்த கடைசி 6 ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறப்போ எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அவ்வளோதான். அந்த போதுண்டா இதுக்கப்புறம் ட்ரோல் எதுவும் கிடையாது. அதுவே பெரிய விஷயம் தலை. மற்ற ஃபேன் கப்பு இருக்குது இல்லைங்கிறதுலாம் மேட்ரு இல்லை. இவனுங்க ட்ரோல் பண்ணாமல் இருந்தாலே போதும். மற்றபடி எப்போயும் ஃபார்எவர் ஆர்சிபி தான். இதுக்கு முந்தின வருஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை விளையாடும்போது ஜடேஜா வரப்போ ஒரு பெரிய எமோஷன் கிரியேட் ஆச்சு. அந்த மாதிரியான எமோஷன் இந்த மேட்ச்சுக்கும் வந்துச்சா, இல்லை எது ஹைலைட்டாக தெரிஞ்சு? அப்படி சொல்ல முடியாது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா பிளேயருமே எமோஷன் தான். ஒரு பிளேயருமே அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதில் யார் விளையாண்டாலுமே எங்களுக்கு தான். பஞ்சாப் ஏன் வந்து தோத்தாங்க? எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் தோத்ததுன்னா 2 விக்கெட் தான். ஒன்று ஸ்ரேயஸ் ஐயர், இன்னொன்று ஸ்டாய்னிஸ். அவங்க தான். மற்றபடி தோத்தது கண்டிஷனில் அவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலே அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏபி டிவிலியர்ஸ், விராட் கெயிலு எல்லாருமே வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளவோ பேர் எவ்வளோ விமர்சனம் வச்சாங்க, கப்பே அடிக்கலை ஆரம்பத்துலேருந்து அப்படின்னு. ஸோ அந்த விமர்சனத்தெல்லாம் நீங்கள் என்ன பதில் ரிப்ளை பண்ணுறீங்க? அதெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. நம்ம சந்தோஷம் மட்டும் கொண்டாடினா போதும். அவங்களுக்குலாம் அதுக்கு ரிப்ளைலாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். 19வது ஓவரில் கோலி கண் கலங்கிட்டார். அந்த முதல் பால் முடிஞ்சோடனே அந்த மொமெண்ட்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்குமே கண்ணெலாம் கலங்கிருச்சு. நாங்களுமே அழுதோம், அப்புறம் கொண்டாடினோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆர்சிபி ஃபேன் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேங்க. நீங்கள் ஆர்சிபி ஃபேனுன்றனால இத்தனை வருஷம் கப் அடிக்கல, அவரை விட்டு போகணும் உங்களுக்கு தோணவே இல்லையா? இல்லை. எப்படின்னா அந்த டீம் ஜெயிக்கணும். ஆமாம், எப்படின்னா அந்த டீம் ஜெயிக்கணுன்ற மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஃபைனலி இந்த வருஷம் கிடச்சிருச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் கப் அடிக்கலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்?
சுகமாக இருந்திருப்போம். பட் ஆனால் அடுத்த வருஷம் அடிப்போன்ற நம்பிக்கையோடு இருந்திருப்போம். என்னன்னாலும் ஆர்சிபி ஃபேன் ஆர்சிபி விட்டு கொடுக்க மாட்டோம். ஃபேன் விட்டே கொடுக்க மாட்டோம். ஸோ ஆர்சிபி இவ்வளோ நாள் விமர்சித்த மற்ற ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, டீமோட ஃபேன்ஸ், அவங்களுக்குலாம் என்ன ரிப்ளை பண்ணுறீங்க? அவங்களுக்குலாம் எதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க சொல்ல போகிறது 5 கப்பு இன்னும் 1 கப்பு தான் வாங்கியிருக்கீங்க, அதான் சொல்லுவாங்க. நான் அதர் டீம் தான் சொன்னேன், சென்னை டீம் சொல்லலை. சென்னை டீம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆர்சிபியை தான் இருப்பாங்க எல்லோரும். தரமான சம்பவம் ப்ரோ. அப்படியே மவுண்ட் ரோடு போயிட்டு அங்கே டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணி செம்ம என்ஜாய்மெண்ட்டு. 18 வருஷம் தவறு இருந்ததுக்கு இது ஒர்த்த வேறு லெவலு. தலைவன் அழுதுட்டான், அதை பார்த்து நாடே கலங்கிடுச்சு. ஒர்த்து ப்ரோ, வேறு லெவலு. அந்த 19வது ஓவரில் எத்தனையோ பேர் கண் கலங்கினாங்க. அந்த மூமெண்ட் எதனால் அவ்வளோ கண் கலங்கின விஷயம்? அந்த ஓவர் அப்படிப்பட்ட ஓவர் ப்ரோ. பட் லாஸ்ட் ஓவர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். பட் வின் ஆகிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. விராட் கோலி ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. தோனி வந்து இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் கோலி வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, கண்ணெல்லாம் கலங்கிட்டார். அந்த எமோஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது ஆர்சிபி ஃபேனா? ஆர்சிபி ஃபேனா இது கண்டிப்பாக எமோஷன் இருந்துச்சு ப்ரோ, கண்டிப்பாக. இத்தனை பேர் எவ்வளோ விமர்சனம் வச்சாங்க, ஈஷாலா கப் நம்ம எப்படிலாம் கிண்டலாக பண்ணாங்க, அவங்களுக்குலாம் என்ன ரிப்ளை பண்ண? கப் நம்து ப்ரோ, அவ்வளோதான். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் கேப்டனாக. பட் விராட் கோலி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. பட் விராட் கோலிக்காக ஜெயிச்சுது. அந்த தருணத்தில் இன்னும் அதே சந்தோஷத்தோட இருக்கிறான். பட் கொஞ்சம் ஒர்க்கு நல்லா தான் ஆடினாங்க. பவுலிங் யூனிட்ஸ், பேட்டிங் எல்லாருமே நல்லா பண்ணாங்க ப்ரோ. நீங்கள் ஆக்சுவலாக யார் ஃபேனு? நான் சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேனாக கேட்குறேன். ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க, என்ன காரணம் ப்ரோ? நல்ல எல்லாருமே டீம் ஒர்க், நல்ல டீம் ஒர்க் ப்ரோ. பவுலிங் யூனிட் ஆமாம் ப்ரோ. இத்தனை வருஷமாக இல்லாமல் பவுலிங் யூனிட் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே கிடச்சிருக்கு ப்ரோ. பவுலிங் யூனிட் தான் அவங்களை காப்பாற்றுச்சு ப்ரோ. ஒருத்தராக கேட்குறேன், அடுத்து நீங்கள் பேசுகிறேன். இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கப் அடித்த மொமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ப்ரோ. கோலிலாம் ரொம்ப அழுதுட்டார், எனக்கே பார்க்க வர மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ப்ரோ. என்ன காரணம் பஞ்சாப் தோற்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவங்களோட பேட்டிங் தான் ப்ரோ. மிடில் ஆர்டரில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அதுதான் ப்ரோ காரணம். ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்காங்க ஃபைனல். அந்த மொமெண்ட் இருக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ. சஷாங்ஸ் அவர் மட்டும் தனியாக கொஞ்சம் தனியாக ஆடினார், கூட ஒரு சப்போர்ட் இருந்து தான் மேபி ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ சிஎஸ்கே ஃபேனை நீங்கள் சொல்லுங்கள், கப்பு அடிப்பாங்கன்னு நினச்சிங்களா ஆர்சிபி இந்த வருஷம்? நினச்சேன் ப்ரோ, கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் இங்கே வந்து நினைக்கல, ஒரு குவாலிஃபயர் 1ல் கப் அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன் ப்ரோ. நல்லா பண்ணாங்க, டீம் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க ப்ரோ. இதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபேன்ஸு நல்லா ப்ரோ, கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் ரொம்ப எமோஷ்னலாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்குது. அவங்க டிசர்வ் பண்ணது கிடச்சிருச்சுன்னா. நீங்கள் யார் ஃபேனு? நான் சிஎஸ்கே ஃபேன் தான். சிஎஸ்கே ஃபேனாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷம் ஆர்சிபி வந்து கப் அடிப்பாங்கன்னு நினச்சிங்களா? நினச்சேன். நல்ல லைன் ஆர்டர் இருந்துச்சு, ஸ்குவாட் நல்லா இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்மாக அந்த இதுக்காக அடிப்பாங்கன்னு தோணுச்சு. நிறைய பேர் நிறைய விமர்சனம் வச்சாங்க, ஈசாலா கப் நமது அப்படின்ற எக்கச்சக்கமான விமர்சனம். அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் இப்போ ஒரு ரிப்ளை ஆகிறதுக்குல இப்போ ஆர்சிபி ஃபேன் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஆர்சிபி ஃபேன் வந்து அதை கொஞ்சம் சிஎஸ்கே ஃபேனை கலாய்ப்பாங்க, கொஞ்சம் ஹைட்டாக அது கொஞ்சம் தாமதமாக பேசுவாங்க, டாமினன்ஸாக பேசுவாங்க. பேசட்டும். ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க இத்தனை வருஷம் காத்ததுக்கு என்ன வேணால் பண்ணலாம். என்ன வேணால் பண்ணலாம். இந்த நாள் கிண்டல் பண்ணுறதுனால பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.